Happy birthday to you. இங்க பாரு விளையாட்டு விஎஸ் பிரசாந்த் அவெஞ்சர்ஸ்ல எப்படா நீ சேர்ந்து உள்ள இருந்து தங்கத்தை அப்படியே வெளியில எடுங்க ஆட்டாம அசையாம. ஓ ஹாப்பி பர்த்டே பேபி ஸ்ட்ராபெரி மோதிரம் தங்க மோதிரம் ராசி சாக்லேட் பேபி கேக்கு மாப்பிள்ளை. இதுல இது கோயில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்கு. சார்பாக இந்த கிஃப்ட் நான் கொடுக்கணும். வாவ் நீங்க அந்த கிஃப்ட் யார் அனுப்பினான்னு கரெக்டா கேஷ் பண்ணுவோம். இல்ல முடியட்ட நான் சொல்றேன். காட்டுக்குள்ள ரோசா பூ வச்சு பாத்துருக்கு, இந்த ஆட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் வச்சுக்க. ஐயோ பாவம் அந்த கனடம்மா கனடாவில் அம்மான்ற அக்கான்ற சுவிஸ்ல சித்தின்ற யாரு அட இதுவும் அதுதான்டா. லவ் வாங்கடா. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. இதுலயும் காத்து சேப்புடா. இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்காது. இப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க. கனடாவா, சுவிஸா, பிரான்ஸா, ஜெர்மனியா, ஆஸ்திரேலியாவா? நேரத்திலையும் நித்த ஒண்ணு ஒழுப்பி வெல்கம் டு ஆர்ஜி பித் கேஜே. ஓகே, இது வந்து நட்ட நடு ராத்திரியில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. மேபி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம மாஸ்டர் பிரசாந்துக்கு வந்து பர்த்டே. மாஸ்டர் பிரசாத். ஆமாம். ஸோ அந்த ஆரம்பத்தில் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்குது. ஸோ அதனால் விஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். இது சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து அவரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். வீடியோ பார்த்தா நீங்களும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்படி ஹேரா இந்த சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பா, வருஷம் கேக் வெட்டுறானியல் செய்கிறானியா, அப்படி என்னென்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். நான் முன்னாடியே வந்து எல்லாரையுமே வந்து யோசிக்க வைக்காமல் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நீங்களாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணி இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது ஃபோன் வந்திருக்கு போல். ஃபோன் வந்துருக்கு போல. பெஸ்ட் பீசஸ் அப்படி போகலாம். பார்ப்போம், யாருன்னு பார்ப்போம். இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னே தான் படுத்தோம். என்ன காரணம், இப்போ தான் சாப்பிட்லாம், வேலையெல்லாம் முடிச்சு. அதுலேயே வேறு வீடியோ எடுக்கிறாங்க போல. கேமரா பார்ப்போம் சார். நல்ல சிறைக்குள்ள தூக்குற மாதிரி, நல்ல ஜெயிலுக்கு தூங்கின மாதிரி தூங்குறாங்க. என்னத்தடா சுத்தி சுத்தி எடுத்து என்னத்தடா சுத்தி சுத்தி எடுத்து. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday BS Prashant. Happy birthday to you. ஆனா பக்கத்துல இன்னும் பெல் அடிக்கல. அடிக்கும் அது 15 நிமிஷம் முந்தி தான் அடிக்கிறோம். இந்த அவங்க அம்மா அம்மா அடியா பெஸ்ட் விஷா இல்ல. இதுக்கு முதல்ல ஒரு ஃபோன் வந்து அதுதான் நமக்கு தெரியாது. ஒரு ஃபோன் வந்து கதைச்சான், என்ன தெரியல. பார்ப்போம். இந்த ஜீனோ பாரு. ஹராரோ சஞ்சய் ஹரிரோ சர்ப்ரைஸ் ஆறாலே நீ அவளை சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. என்னடா அண்ணே செட்டியா 12 மணிக்கு நான் தான் முதல்ல வைஸ் பண்ணணும்னு ஓடி வந்தான். அவன் தூங்கிட்டான். கொடுமடாது. கோயில்ல மணி அடிச்சே கூட உனக்கு கேட்கல. ஆமா மணி அடிச்சது. ஆமா ஆனந்த் ஆயிடுச்சு. விஷ் பண்ணுடா. அதான்டா விடிஞ்சிருச்சுல்ல. முதல் நாள் எடுத்தா தானே எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி எந்திரிங்க வாங்க. பிரசாத் பா. சரி வா, ஒரு பிளேன் ஊற்றி குடிச்சிட்டு வாங்க. ஒழுங்கு 12 மணிக்கு இதை இனிப்பா கொண்டாடணும்ல. வா 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 எந்திரிங்க ப்ரோ. அடுத்த நாளும் பெற போகுது. வாங்க ப்ரோ, வாங்கோ வாங்கோ வாங்கோண்ணா வாங்கோண்ணா வாங்கோ
ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல பிறந்த நாள், நல்ல ஒரு இடத்துல. ஆமா இதோட இந்த அவனோட வருஷம் வாழ்க்கை இதோட அவனோட வாழ்க்கை மாறுவது தெரியா. ஆமா இந்த லைஃப்ல மறக்க முடியாத பிறந்த ஆமா, நாள். அத வெளிநாடுகளுக்கெல்லாம் போனா அப்புறம் நம்மளை கைவிட்டுற கூடாது. ஆமா சாய்பாபா காலடியில அருமை. இந்த பெருசா அந்த பிறந்த நாள் தொடங்கியிருக்கு. சரிப்பா, இப்போ என்ன செய்வோம்? எங்களுக்கு கேக் ஒன்றும் கிடைக்கலையே தானே. முதல்ல ஒரு பிளேண்டியை குடிப்பேன். இனி பழைய ஈரம் பிச்சளைக்கு பேரிச்சம்பளம். பேரிச்சம்பளம் வாங்கோ வாங்கோ வாங்கோ. அப்புறம் பிரசாந்த் என்ன, நான் என்ன செய்வேன்? நாளைக்கு கொண்டாடுவோம் பிறந்த நாள். நாளைக்கு சரி வராது, நாளைக்கு பூசை தானே. உங்களுக்கு மச்ச சாப்பாடு வேணுமா, மரக்கறி சாப்பாடு வேணுமா? சந்தோஷமா நீங்க பிறந்த நாள், அது நீங்க தான் சந்தோஷமா இருக்கணும் தம்பி. இப்படித்தானே ப்ரோ. இந்த ரோட்டால வந்து அந்த ரோட்டால போகுது, அதுக்கு பெரிய 12 மணிக்கு இவன் வேற வேலை இல்ல கேமரா இருந்துட்டு வந்து இது எங்க குத்தாம குத்தி கேட்கிறான். இந்த ரோட்டால வந்து அந்த ரோட்டால போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இடையில. அந்த இது தவறு சாவி எல்லாம் போட்டு போகலாம் தானே. சரி, அப்புறம் என்ன பிளேனி ஒன்று குடிப்போம். சரி முதல்ல ஏதாச்சும் வெட்டுவோம். எந்த வெட்ட பிறந்த நாள் ஏதாச்சும் வெட்ட தானே மச்சான், பானை வச்சு வெட்டுவோமா? என்னது உண்மையதான், பானை ஒன்று வச்சு முன்னுக்கு விளையாடாம அந்த கேக் எடுத்தாங்க. இங்கட பெம்பலண்டா நில்லுங்க சஞ்சய், கேக் எடுத்துட்டான். ஓகே ரைட். நெருப்படி எடுத்துட்டான். வா லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பர்த்டேவா இருக்க போகுது. நிக்க மாட்டேங்குது. நைட் சாப்பாடா? நீங்க இப்ப என்ன சாப்பிட்டீங்க? அதே இனிப்பா சாப்பிடணும். ஒரு பிளேண்டியோட தொட்டு சாப்பிடுங்க. என்ன ஓகே, நாங்க கத்திய பிடிங்க. ஐயோ சாய போகுது, முட்டை கொடுங்க. ஏன் நில்லு நில்லு, கத்திய பிடிங்க ப்ரோ. சரி, பானை கத்தியாதான். இப்படித்தான் அன்றொரு வருட காலத்தில் கேக் இல்லாம கொத்த வண்டி கொண்டு வந்து பாரிய பின்புல ஐயோ அது பாரிய. சரி, இப்ப நாங்க கேக்க வெட்டுவோம். சரியா, வெட்டுங்க வெட்டுங்க தம்பி, வா. ஹாப்பி Cut பண்ணுங்களே. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன வெட்டி படுது இல்ல, கையால பிக்கிறத நான் கத்தியால வெட்டி நான் அப்புறம் வெட்டி படுது. வெட்டா உஷாரா. சரி வெட்டு, பயப்படாத, பாண்டாடா. அதுக்கு வெடி வச்சிருக்கேன் வெடி வெட்டான வெட்டுதாடா, வெட்டு அது வெட்டுடா, நல்லா கூர் கத்திடா. பாத்தியா, உள்ள மோதிரவன் இருக்காவா? கேவலப்படுத்தக்கூடாது. பாந்தித்துங்க, கேக் தீத்துங்க. ஓகே, சரி. இப்போ பிளேண்டி ஊதி இதை நாளா பிரிச்சு சாப்பிடுவோம். பிளேண்டிக்கு பனங்கட்டி நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். இனிப்பா. அது எப்படி இங்க இருந்து இனிப்பா ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் இனிப்பா போறீங்க? நீங்க ஒரு இனிப்பான ஆள் தானே. இப்படிதான் இந்த நேரத்துல அக்கா அப்பவே சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் வெளியில கூட்டி போகும்போது பார்த்து கூட்டி போய் கூட்டி வாங்கிட்டு. ஏன்னா அது மழைக்காலம் வேற, கரைஞ்சாலும் இனிப்பா பார்த்து கூட்டி. இன்னொரு பெருமை. நீங்கள் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, பிறந்த நாள் அது சரியா? இப்படி எங்கேயாச்சும் கேக் கட் பண்ணியிருக்கீங்களா? கட் பண்ணியிருக்கீங்களா? பான் கட் பண்ணியிருக்கிறீங்களா? ரைட் ரைட். இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க என்னவா ஃபீல் பண்றீங்க? இந்த நேரத்திலையும் நித்த ஒண்ணு ஒழுப்பி நித்த ஒண்ணாம கேக்க பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் பார்த்தேன். ரைட், ஓகே. நீங்க இந்த ஒரு நிமிஷத்துல என்னத்தை மிஸ் பண்றீங்க? என்னத்தை மிஸ் பண்றீங்க ரொம்ப? இப்ப அதோட பானை வெட்டி கொண்டு வந்து வெட்டிட்டு உங்களால என்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியுமோ கேளுங்கடா. கேளுங்கடா. விளங்கல இன்னொருக்கா. விளங்கிட்டா? சோழர் காலத்து ஸ்லாங் இது, ஜெர்மன் மொழி. ஆமா. ஏய் இல்ல, சோழர் காலத்து மொழி. அதோட கத்தியா. ஓகே, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. சரியா? சீரியஸா இந்த நிமிஷம் யாரை மிஸ் பண்றீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேல விளையாடுறது இல்லை.
பிரசாதோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இந்த ஒரு சம்பவத்துக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்ல கேட்டுக்குங்க சேனல்ல. சரியா? ஓகே. இல்ல விளையாட தேவை, அவனுக்கு விளையாட தேவை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதுல வந்து கொடுப்போம். ஓகே, இப்ப கொஞ்சம் பிரசாத் சரியா? இப்ப என்ன சம்பவம்டா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கு அப்படிதானே? ஆமா, கிஃப்ட் அனுப்பியிருக்கு. ஆனா நீங்க அந்த கிஃப்ட் யார் அனுப்பினு கரெக்டா கெஸ் பண்ணுவோம். ஆனா அதுல நாங்கள் சின்ன சின்ன குழுவும் கொடுத்துருக்கோம். நீங்க அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் யார் அனுப்பினு. நீங்க அதை கண்டுபிடிச்சே ஆகும். ஓகே, இது எங்கட கேக். ஓகே, எங்கட கேக் கட் பண்ணி முடிஞ்சு. அது இருக்கட்டும் கொஞ்சம் ஷேப்பிங். ஓகே சரி, ஓபன் பண்ணுங்க. நாங்க விஷ் பண்ண நீங்க அவங்களுக்கு பதிலா அதானே, அவங்களுக்கு பதிலா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க நீங்க. சரியா? ஹாப்பி பர்த்டே மை பேபி அப்படின்னு தான் வந்திருக்கு. சீரியஸா அப்படிதான் சர்ப்ரைஸ் ஆகுது. வந்திருக்கு. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. பிரிச்சு பாருங்க முதல்ல, பிரிச்சு பாருங்க ப்ரோ, பிரிச்சு பாருங்க. என்ன வருது? சோப்பு சீப்பு பட்டியா இல்ல இல்ல, இதுக்குள்ள காட் படம் போட்ட கவர் வேற. நீங்க நோட் நான் கவனிக்கல. நீங்க கவனிக்கிற அளவுக்குள்ள நான் கவனிக்க மாட்டேங்கிறேன். அதையும் கத்தியால இருக்கேன். டேய் அப்படி ஒரு பார்சலுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. கொஞ்சம் டீசென்ட் டீசென்ட் ஒரு பார்சல் அங்க இருந்து அனுப்பி இருக்காங்கடா. அதை நாங்க இந்த பெரிய கத்திய கொண்டு எடுங்க முதல்ல. வாவ், என்னது அவன் சொல்றது இல்ல, வா நீங்க இருக்காங்க. அட வாவ், என்ன கதை இது? இந்த நாடண்டு அவன் ஏதாச்சும் ஒரு புட்டுன்னு சொன்னா அது டேட் எப்ப முடியும்? இல்ல நான் என்ன செஞ்சேமா, டேட் டைம் ஆக வந்து உடனே சாப்பிட்டு இருப்பேன். எந்த நாடு, எந்த ஊரு, எந்த அட்ரஸ். சரி ஓகே, இது நம்மளுக்கு தானே. இல்ல எல்லாம் முடியட்டும், நான் சொல்றேன். இனிப்பா வந்துருக்கு, இது எங்களுக்கு தானே. என்ன இது இனிப்பா வந்திருக்கு எங்களுக்கா? நாங்க எடுக்கியா? உண்மையாவா? இனிப்பான செய்திகளோ? ஐயோ இல்ல அது பரவாயில்ல. இந்த காட்டுக்குள்ள ரோசா பூ வச்சு பாத்துருப்போம், இந்த ஆட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் வச்சுக்காங்க. ஐயோ சரி சரி ஓகே ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து நாங்க வந்து எடுக்கல. அது சரி, அப்ப அந்த பக்கம் போய் இவரும் எடுக்கலாம். அவன் ஓகே இல்ல புள்ள சாணாட கொடுங்க. ஓகே ரைட், அங்கல நீங்க அடுத்து இது இவ்வளவு விசாரிக்க என்னவா இருக்கு ப்ரோ? இதுவும் அதே ஐஸ்கிரீம் போட்ட காட்டுறேன். இது என்ன, இது கப்பல் மாதிரி இருக்கு. கப்பல் மாதிரி என்னவா இருக்கு ப்ரோ? இது என்னவா, கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க என்னவா இருக்கு? உடச்சு பார்க்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த எல்லாம் செஞ்சு வச்சு கால தெரியா பாப்போம். பாவம் அந்த கனடாம்மா. பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டேன். அந்த கனடாமா, இந்த கனடா. ஏய் தப்பா பண்ணிடாத. கனடா அம்மா காட்டெல்லாம் போட்டு அனுப்புதா? அவனும் பார்த்து இது கனடாமாண்ணா? அட இதுவும் அதுதான்டா. லவ் வாங்கடா. அத பாத்தியா அப்படி பக்குவமா வைக்கிறான். இதெல்லாம் வருது. இல்ல இல்ல முதல்ல இடிக்கடிக்கு அடுத்தடுத்த அந்த ஆர்வங்கள் ஒவ்வொன்றா போகும்போது என்ன அது காட்டு காட்டு நிமிதி காட்டும். அது என்ன போட்டிருக்கீ? பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ, லவ். ஸ்பூன் வேற அது வேற இருக்கு. அந்த கர்மம் பாயாசம் இதுக்கு இந்த கர்மம் வேற. சரியா? அப்ப அடிக்கடி வீடியோல பாயாசம் குடிக்கிற பாத்திருக்காங்க போல இருக்கு. சரியா? அதுலயும் பாக்குறேன் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்கேன். பாப்பா எந்த நாடு இது? மேட் இன் சைனா. சைனா எடுங்க எல்லாம் முடியட்டு. நான் உங்களுக்கு எடுக்க கனடா சைனால வந்துருக்கீங்க. எல்லாம் முடியல. இப்பதான கனடா சைனால இருந்து வந்திருக்கலாம். அப்ப அதுல கனடா ஓட்டுருக்கு. அது கனடாவா? சாக்லேட் கனடாவா? எங்கடா அங்க பின்ன பாருங்க. சென்னை சென்னை சாரி வா சைனா. சைனாவை சென்னை எல்லாம் சைனாவில இருந்து வருது. இது சென்னையில இருந்து எப்ப முடிப்பீங்க? சரி இல்ல இல்ல இது முடிக்கல ப்ரோ. இது மட்டும் இல்ல, இது ஆரம்பம். இது ஆரம்பம் தான். அதாவது வந்து லவ் சம்பந்தப்பட்டவா ஆரம்பம் கிட்ட அனுப்பியிருக்கான். நமக்கு என்ன ஒன்றும் தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்கும். யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் பாப்போம். யாரா இருக்கும் நினைக்கிறீங்க?
உங்களுக்கு தானே அனுப்புனீங்க எனக்கு இல்லப்பா உங்களுக்கு பர்த்டே அனுப்பினேன். எனக்கு அனுப்பணும்னா போய் ஸ்டாருக்கு அனுப்புனேன். சரி இந்தா, வா. அடுத்த ஸ்பெஷல் ஒவ்வொன்றா வந்து கொண்டுல இருக்கு. ஒவ்வொன்றா வந்து கொண்டுல இருக்கு. உள்ள இருந்து தங்கத்தை அப்படியே வெளியில எடுங்க. ஆட்டாம அசையாம. ஆட்டாம அசையாம. வாமா மின்னல். ஓகே டன். ஓகே. நீங்க ஓப்பன் பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? கண்ணெல்லாம் புக் புக்குன்னுது. கிட்ட காண்பீங்க ப்ரோ. கேக் ஓப்பன் பண்ண போறாரு. அந்த அப்படி ஃபேஸையும் காட்டி அம்மோ ஹேப்பி பர்த்டே பேபி. ஸ்ட்ராபெரி. மைக் என்ன இப்ப சொல்லுங்க. ஐயோ 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 ஐயோ. ஹேப்பி பர்த்டே பேபி. ஐயோ 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 ஐயோ. என்ன நடக்குதுங்க? கேக்கே ஸ்பெஷலா இருக்கியா? ஸ்ட்ராபெரி. ரியல் ஸ்ட்ராபெரி கண்டோஸ். ரியலா? சுத்தி பாக்குறது. அடடா. இது பேபி. ஆனா ஆனந்த கண்ணீர். ஒரு பீப்பா பாத்து பேபி என்று சொன்னது பிள்ளை. அவன் என்ன சொல்லிருக்கணும்? சரியா? என்ன சொல்லிருக்கணும்? புத்தாண்டு நல்வாழ்த்துங்க. அவனுக்கு ஒரு புது வருஷம் இல்ல, அவன் பேபியை பார்த்து அவளே கன்ஃபியூசன் ஆயிட்டா. அப்ப என்ன கேக் கட் பண்ணி விட்டு மற்றெல்லாம் எடுத்து கொடுக்கவா? இல்ல என்னது? கேக் கட் பண்ணுவோம் வேணா? இல்ல மற்றதை கொடுத்துட்டு கேக் கட் பண்ணி விட்டு மற்றதை கொடுப்போம். அப்படியா? ஆமா, கேக் கட் பண்ணுவோம். ஆமா, இல்ல டென்ஷன் ஆயிரும். கிளாஸ், சாக்லேட், பேபி கேக்கு, மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ளை, யாரு அந்த பேபி? என்ன இது? நீங்க கேக் கொண்டு வந்தீங்க? இல்லடா, நாங்க ஒன்றையில தான் எங்களுக்கு அனுப்பி விட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து வெளியில தூக்கி வைக்கிறது மட்டும் தான் எங்கட வேலை. எல்லாத்தையும் தூக்கி வைக்க மாட்டோம். இந்த கேக்ல என்ன இருந்தா எங்களுக்கு தெரியாது. 1000 போட்டவங்களா குறைச்சவங்களா? என்னது? இல்ல கேக் அது விலை வேற விஷயம். அதுல இருக்கிற வார்த்தை தான்டா விலை இல்லாது. 7000 கேக்கு? 7000 கொடுத்து கேக் கொண்டு கொடுக்குறாங்களா? யார் இல்ல, அதுல இருக்கிற வார்த்தைக்கு தான் விலை இல்லை. சரியா? கேக் எல்லாம் சின்ன பிரச்சனை. நமக்குலாம் அதுல பேபி என்று இருக்கு, அந்த பேபிக்கு தான் விலை கூட. அந்த பேபியை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். யார் அந்த பேபி? நீ தான் சொன்னீங்க கனடால அந்த அம்மா யாரும். கனடாவில் யாரும் அம்மான்ற, ஜெர்மன்ல அக்கான்ற, சுவிஸ்ல சித்தின்ற, யாரு? சவுதியில பெரியப்பா. இல்ல இல்ல, சரி, நீ கனடாவில் அந்த அம்மா. ஓகே, யாரு பேபி? அந்த அம்மா தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். யார் அந்த பேபி? சரி, பேபி விடுங்க. அவ அம்மா 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 மகனோட பேபி என்ன? ஓகே, கனடாவில் யார் அம்மா? எந்த அம்மா? யாரம்மா? இப்ப கனடா அம்மான்னு கேட்டாங்க. சொல்லல ப்ரோ, நீங்களா தான் சொன்னீங்க கனடா அம்மா. சொல்லுங்க, யார் பேபி? கத்தி இங்க இருக்கு. சொல்லியே அவனு கெஸ் பண்ணி உங்களை யார் பேபி என்ன கூப்பிடுறேன்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப பேபி என்ன அடிச்சு நீங்க கேக்க கொண்டு வந்திருக்கீங்க. இல்லடா சாமி, நீங்க 2 பேர் தான் அந்த பேபி காரணத்தை சொல்லணும். யார் அந்த பேபி? பேபி என்ன குழந்தை புள்ள, சின்ன புள்ள, அப்படி என்ன அர்த்தம்? நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல நான் என்ன சின்ன பிள்ளையா? அவங்களுக்கு நீ சின்ன பிள்ளையா இருக்கிறா போல. விளங்குதா? அவங்களுக்கு நீ சின்ன பிள்ளையா இருக்கிற. அதான் அங்கேயே தவற விட்டுட்டாங்க. சரியா? கண்டெடுத்துட்டாங்க மறுபடியும். இதை பாக்குறவனு தான் மாயவே எரியணும். மறுபடியும் 12 மணிக்கு இங்க பாரு, பெஸ்ட் பீசஸ் கிளாஸு, அங்கால நல்ல சாக்லேட்டு, நேச்சுரல் ஸ்ட்ராபெரி சேர்ந்த கேக்கு. அட அட, அப்படியே ஒரு லுக்கு. ஆமா, சரி சரி, ஆனது ஆகி போச்சு. அது கொடுத்துட்டு அதை கொடுங்க ப்ரோ. எங்க நெருப்பட்டி? நெருப்பட்டியும் கொடுத்துட்டு இந்த கத்தியும் தாங்க. கத்தி வர கூட அனுப்பிக்காங்க போல. ஐயோ, அது கொடுக்குறாங்க. கிட்ட வாங்களேன். கத்திலையும் காட்டு சேப்புடா. அவதானித்தீரா? என்னடா ஒரு நீர் அவதானித்தீரா? கத்திலையும் காட்டு போட்டு ஓட்டைய போட்டு வச்சுக்காங்களே. யார் அந்த பேபி? என்ன தட்டிதான் கொடுமடா. நீ தேய்க்கிறா உரசாம தட்டுங்க ப்ரோ. அப்படிப்பட்ட பையன் மேல எப்படிப்பட்ட பாண்டமா பழிசு மட்டும் இங்க அதுல மருந்தே இல்லடா, அதை வச்சு தட்டினா தானே போட்டு வாரேன். அண்ணா அவர் அண்ணா அவர்
அண்ணாட்ட கேளு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயம் தேவையான சகல விஷயம் சொல்லி தரலாம். சரி சரியா? முதல்ல ஹீட் பண்றேன். முதல்ல ஹீட் பண்ணி லோட் பண்ணி அடிச்சு விட்டா சரி. அவ்வளோதான். இந்த அவதியா ஓகே அப்படி அங்கே அங்கே இதை கொண்டு ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் பிரசாந்த் ஹாப்பி பர்த்டே டு யூ டரரரா டரரா 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 ஐயோ ஐயோ என்ன ஸ்பெஷல் பர்த்டேயா? ஐயோ ஐயோ ஒரு சிரிப்பு உங்கள்ட்ட ஒரு புன் சிரிப்பு. ஐயோ ஐயோ என்னமா கொண்டாடுறாங்க? இதுக்குல நவரசத்தையும் எழுப்போமா? சிரிப்பு, கோவம், சந்தோஷம், கவலை, அழுக. ஐயோ அதாலேயே முடியலங்க ஒரு அதே அடைஞ்சிச்சு. ரைட் ஓகே பெஸ்டா கட் பண்ணுங்க. தெரியும். ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே பேபி பிரசாந்த். பேபி பிரசாந்த் என்ன தெரிகிறது? இல்ல இல்ல நீ என்ன கண்ணில் பட்டாரு என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியும். உள்ள என்ன மோதிரம் இருக்கா? மோதிரம் தங்க மோதிரம். ஓ தங்க மோதிரம். ஒரு விஷயமா தானே தெரியும். சொல்லு. மரக்கறி கேக்கு. எப்படி சொல்றீங்க? மறக்கறியாது. ஆமா மரக்கறி கேக்குனா எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயோ 12 மணி வியாழக்கிழமை ஆயிட்டே. சாய்பாபா. அடடடா என்னக்கா யார் அப்படி பார்த்து பார்த்து செய்யற பேபிமா? என்ன மொட்டை விழுந்துட்டா? மரக்கறி கேக் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க எனக்கும் கூட வைங்க. வாவ் ஆமா எல்லாம் ஸ்வீட்டா தான் இருக்கு. எல்லாம் ஸ்வீட்டா இருக்கா? விசேஷம் வெயிட்டா இருக்கு. தம்பி போங்க. நான் மரக்கறி கேக்குங்கண்ணா விட்டுங்கண்ணா வெட்டுங்கண்ணா வெட்டி தீர்த்துங்கண்ணா. இன்று போல் என்றும் சீரும் சிறப்புடனும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இதை விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட தலைவரை விஷ் பண்ணிக்கொள்றேன் நான். இந்த இரவையிலையும் தூங்க விடாம இந்த கேக்கை கட் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த இப்படி எல்லாம் செய்யணும். உங்களுக்கும் இந்த பேபி மாக்கு இப்படி செய்ய சொன்னவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறாரு பாரு ஊட்டுற பாரு. அவன் எங்க நிக்கிறான் பாத்தியா? அங்க நிக்கிறான். கேக்கு நல்லா இருக்கியா? கேக்கு நல்லா இருக்கியா? சஞ்சய் இந்த லவ் அங்கால வந்து எந்த லவ் எப்படி கத்திலே அது வேணான்னு உடைச்சிருக்கான். உடைச்சிருக்கான். இல்ல இல்ல அப்படி பார்த்தா இங்க எல்லாத்தையும் இருக்கு. காட்ட மட்டும் உடைக்காம வச்சிருக்கான். காட்ட மட்டும் உடைக்காம வச்சிருக்கான். வாவ் சினோ கொட்டுதுடா. கனடாவில் வந்து கொட்டுன சினோ போல இருக்கு. பேபிமா ஸ்ட்ராபெரி சாப்பிடுறேன். இது எங்க இருந்து வந்த ஸ்ட்ராபெரி தெரிஞ்சா கட்டாயம். எங்க இருந்து வந்த ஸ்ட்ராபெரி என்னால எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். அப்படி டக்குன்னு அடுத்தவங்க மனசை சீரியஸா எனக்கு பிடிக்காதுண்ணா. என்ன பிடிக்காது? ஸ்ட்ராபெரி பிடிக்காது. அப்ப ஸ்ட்ராபெரி வேணும் பேபி அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்? அந்த பேபி ஆரண்டு சொல்லுங்க அப்புறம் சாப்பிட்றதா இல்லையன்றதை முடிவு எடுப்போம். ஐயோ சரி 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 ஓகே இருக்கட்டும். ஒரு கேண்டோஸ் இல்ல ஏண்டா எங்களுக்கு உத்தரவு. இதுல எது சரி ஒன்று சரி உங்களை சாப்பிடுவீங்க. கேண்டோஸ் ஓகே. இது மட்டும் விடம் கொடுக்க தேவையில்லை. நான் பாட்டுக்கு தின்னுவேன். இதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சாப்பிடுவோம். ஆனா இதுல ஒரு கண் வச்சு கொள்ளுங்க. எடுக்க சொல்லி தரேன் நம்மள. அதுங்களுக்கு தான் நான் முதலே ஓட போட்டேன். வாவ் நாங்க மனசு இருக்குல்ல பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறா கலியில மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க. கவனித்தீரா? ஏமாத்துறார்கள் இல்லையா? நல்ல பையன். எங்கட சாய்பாபா சமூகத்தால சீரடி சாய்பாபா பக்தர்கள் மற்றும் நாங்கள். அதனால அப்ப இது கனடாவில எல்லாம் வந்தது இல்லை. கனடா இதுல இது இந்த கோயில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்கு. சார்பாக இந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு நோக்கம் பண்ணுங்க.
பெட்டி பெட்டியா வருது, வெயிட்டா இருக்கு, வர வெயிட்டு கூடுது, குறைய மாட்டேங்குது. இது வந்து காலகாலத்துக்கு எத்தனை பேர்த்து செங்கல்ல வச்சு கொடுக்குறீங்களா? இது அங்க வச்சுங்க. செங்கல்ல விட பொறுமதியான உண்டு. அடடா பாபா ரைட், நல்ல வெயிட்டா இருக்கு போல இருக்கு. என்ன அதான் தூக்க கஷ்டப்படுறாரு. அடடா எதிர்பார்க்காத கிஃப்ட் இல்லை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆலயத்துக்கும் இந்த ஆலயம் என்ன வளரவும் வாழ்த்துக்கிறோம். அதுல நாங்களும் ஒரு பங்காக இருப்போம். ஐயா மறக்காம துண்டு. இது வந்து பொன்னாட போகும். இது வந்து இல்ல பொன்னாட போர்க்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல, இது வேலோடு, இது கோயில் சம்பந்தப்பட்டதால வந்து இல்ல இது வந்து வேலோடு மலை. வேலோடு மலை சார்பாக கையில தாங்க வேலோடு மலை பாய்ஸ் வேலோடு மலை பாய்ஸ் சார்பாகவும் சம்பந்தப்பட்ட அனைவரும் சார்பாகவும் இந்த சாலையை நான் உங்கள்கிட்ட அவேல் மூலமா அனுப்பப்பட்டதை நான் உங்களை கையளிக்கிறேன். சரிங்களா? ஓகே. எப்பயும் நாங்க வேலோடு மலையை மறக்க கூடாது, கபில்வத்தையும் மறக்க கூடாது, சாவச்சிரியும் மறக்க கூடாது. சரி சரி சரி, அப்ப இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்குது. ரைட், இது வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது. இப்ப இதை பார்த்தா தான், சப்போஸ் இதை பார்த்தா தான் யாருன்றது தெரிகிறதோ அது தெரியாது. இதை விட இன்னொன்று இருக்கு. இது இப்போ வெளியில வச்சு உடைக்கவா? பொப்பர் கொளுத்தி. ஆமா, பொப்பர் கொளுத்தி விட. வெளியில வச்சு. சப்போஸ் இதை உடைச்சாத்தான் வந்து யாரு என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. உடைக்கிறது சரி, இவ்வளவு பெரிய பிரேமை செஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க மட்டக்களப்பு பஸ் இல்லைன்னா காரணம் வரலாம், அது தெரியாது. அங்கே இருந்து விழாதூரம் எடுத்தவங்களுக்கு இதுல இருந்து மட்டக்களப்பு எனக்கு தெரியாதா? சரியா? ஓகே, திரும்ப சரி சரி ரைட் ஓகே ஓகே. அவ்வளவு தலைநாளா இருக்கிறது அதுக்கு பொறுமை ஏலாம இருக்கு. சரியா தான் இருக்கு. இல்ல உடங்க நீங்க உங்களோட கையில உடங்க இருக்கு. கத்தி அழுது அழக்கூடாது, எல்லாம் பார்த்துட்டு கத்திரக்கூடாது. ஐயோ, கவிழத்துல ஆக்ரோஷமா இருக்கிற போட்டோ ஒன்றும் வைக்கல. எங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? நாங்களே இப்போ பார்க்க போறோம். நீங்க பேபி சில பேபியான போட்டோவும் இருக்கலாம். என்ன இருக்க மட்டும் எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் செக் பண்ணுவோமா? ஓகே. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு வெட்டி பாக்குறான். ஐயோ, எனக்கு ஆர்வம் இருக்கு எனக்கு. சரி 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 இப்ப ஓகேவா? காட்டுவோமா? சரி ஓகேவா? ஓகே. இங்க பாரு விளையாட்டு. விஎஸ் பிரசாந்த் அவன்ஜேஸ்ல எப்படா நீ சேர்ந்த? கொஞ்சம் திருப்பு இல்ல நீங்க திருப்பு. அவன்ஜேஸ்ல எப்படா நீ நீங்க போட்டோ எடிட்டர், சோசியல் மீடியா என்ன டெக்னிக்கல் மாஸ்டர். ஐயோ மாஸ்டர் வேலை எஞ்சால பக்கம் உண்மையில மட்டக்களப்பு பொறுத்த மட்டும் ஒரு மாஸ்டர் தான் எங்களுக்குலாம். இங்க பாருங்க, விஎஸ் பிரசாந்த் ஹாப்பி பர்த்டே. கீழே இங்கிலீஷ்ல எல்லாமே போட்டிருக்கு. என்னடா இது? என்னடா இது ஏபிசிடில போட்டிருக்காங்க? என்னடா இது? இன்ஸ்பிரேஷனா? ஐயோ, மட்டக்களப்புல நிறைய பேருக்கு இம்ப்ரெஷனா இல்ல வேற எங்கேயும் இம்ப்ரெஷனா? எங்கடா இம்ப்ரெஷன் சொல்றா? சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட் என்னென்ன போட்டிருக்கு? இல்ல இதுக்கு எவ்வித சம்பந்தம் இல்லை. அந்த ஏஐல கொடுத்து எடிட் பண்ண ஒருத்தன் பக்கத்துல இதை ஃபுல்லா வாசிங்க. என்னென்ன போட்டிருக்கு? இங்க பட்டிக்குள்ளே விஎஸ் தான் போட்டிருக்கு. நாளைக்குள்ளே நாளைக்கு வீசா இதை ஸ்கேன் பண்ணினா கூட அந்த இந்த டீட்டெயில் தான். என்ன ப்ரோ போட்டிருக்கு இதுல? எப்போ நீங்க கராத்தே போனீங்க எங்களுக்கு தெரியாம? இல்லை இந்த லாஸ்ட்ல பெருசா வாசிங்க. என்ன ப்ரோ எனக்கு தெரியல இங்கிலீஷ். வந்து May your day be filled with happiness, success and ஒரு கையில ஆர்ஜி தமிழா, மறு கையில ஆர்ஜி கேஜி சுழலுது. அதுல யாரு கொடுத்தாங்கன்றதானே இல்ல. எதிர்பார்க்கல நான் உண்மையில. பாருங்க இந்த பிரசாதம் பாருங்க. ஐயோ எப்படி இருக்கா அவனு? சரி நான் பிடிங்க, வேற என்ன இருக்கான்னு சொல்லி தெரியாது. பார்ப்போம், அது பிடிங்க. கவனம் விழுந்துடக்கூடாது. எப்படி ஒரு அவார்டு உங்களுக்கு? வீட்டை கொண்டு இல்ல உங்களை மாதிரி இந்த போட்டோவை கொண்டு வீட்டை கொள்ளி வச்சா
இது என்னடா இவ்வளவு பாரு உனக்கு பட்டமே கொடுத்திருக்கடா இங்க பாரு மாஸ்டர்ரா மட்டக்களப்புல உனக்கு இந்த நட்ட நட்டு ராத்திரியில மாஸ்டர்ங்கிற அவார்டே கொடுத்திருக்காங்க உனக்குலாம் நீ அந்த பொண்ணு இடம் இப்ப இல்ல போர்க்கணும் எங்க சரி ஓகே அது பொண்ணு மாஸ்டர் இல்ல நீ இப்ப செஞ்சு வச்சு ஆக்கி நிக்கிற இப்ப நான் எத்தனை பேர்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இதெல்லாம் என்ன பிள்ளையா சொல்லிருக்காங்களா என்ன இல்ல போட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனிங் கண்டென்ட் கிரியேட்டர் டெக் மாஸ்டர் எனக்கு தெரியாது அது பண்ணுவீங்க அப்படின்னா சோசியல் மீடியா எக்ஸ்பர்ட் சரி ப்ரோ ஆர்ஜே தமிழா ஃபேஸ்புக் எல்லாம் சுழலை சுத்த விடுறதெல்லாம் யாரு ப்ரோ அதுல அந்த தன்மையில் எடிட்டிங் கொடுக்கறதெல்லாம் யாரு ப்ரோ ஒவ்வொரு போட்டோ எடிட்டிங் யாரு ப்ரோ ஒரு கையில ஆர்ஜி தமிழா இன்னொரு கையில வந்து ஆர்ஜி கேஜி உங்க கையால தான் சுழலுங்க ரெண்டு கையில ஒரு கையை விட்டாலும் சரி சரி நீங்க எல்லாமே அது இயங்காது அந்த ரெண்டு சக்கரம் ஆனா பேரு இந்த நடந்த சம்பவத்துக்கும் எனக்கு வித தொடர்பு இல்லை ரெண்டு தெரியும் அவங்களோட நீங்க பார்த்து கொள்ளுங்க சரி ஓகே ஓகே இதை வச்சுக்கொள்ளுங்க அப்ப வேற அப்ப இது சரி அது காட்டுவோம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது டிக் 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 மறைக்காத சுமாரிங்க இது நேரம் இவ்வளவு நேரம் உள்ளே இருந்துட்டாங்க ரெடியா வலிக்கிட்டாவா வெளியில வர சொல்லுங்க என்ன சொன்னால் இப்பதான் வந்து இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்காது இன்னைக்கு இப்போ கிடையாது இன்னைக்கு எதிர்பார்க்கல நாங்கள் இப்போ எதிர்பார்த்து தான் இருக்கோம் நாங்களும் இன்னைக்கு எதிர்பார்க்கலான்னா அப்படியான ஒருத்தங்க இவருக்கு கண்ணுக்கு முன்னுக்கு வந்தால் எப்படி ஆவாங்க என்ன ஆவாங்க அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஃபைனல் கண்டிப்பா அந்த 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 கிளாக் பீச்சத்தை போட்டோம் அக்கா வர சொல்லுங்கக்கா இப்ப அந்த இப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க கனடாவா சுவிஸா பிரான்ஸா ஜெர்மனியா ஆஸ்திரேலியாவா வேற நாடுகள் இருக்கு இந்த நாடுகள்ல எந்த நாடுல இருந்து வந்திருப்பாங்க யாரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல எதுவா இருக்கும் என்னவா இருக்கும் கூட கதைக்கான தெரியுது பாம்பு பாம்பு இருந்தா தானே அப்படி நில்லுங்க ஒரு இந்த வாரம் இந்த கூட்டிட்டு வரேன் இதுங்க ஏன் நீங்க விழாம் வந்த இடத்துல உங்களுக்கு ஆள் வராதா வெயிட் இங்க போய் லொகேஷன் போவா ஓ வாரம் ஓகே ப்ரோ ஸோ இப்போ வந்து சில சஸ்பென்ஸ் இதை வந்து கொடுக்கும்போது இப்போயாச்சும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் சரிங்களா ஒவ்வொன்றா கொடுக்குறேன் இப்போ பொதுவாகவே எங்கள்கிட்ட டீமில் யாருக்காச்சும் பேட்டே வந்தாலும் வெளிநாடுகளில் இருந்துட்டு மொய்வார் அதாவது எப்படி சொல்கிறது கிஃப்டாக வந்து பணம் கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் வேறு கிஃப்டேல் கொடுப்பாங்க அதெல்லாம் வழக்கம் ஸோ அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் இதை வாசிங்க இது யாராக இருக்குது ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்களா தேவியம்மா பிரான்ஸ் பண்ணியிருப்பாங்களோ பண்ணக்கூடியவங்களோ ஏதாச்சும் சொன்னால் எடா கூட ஆயிடுவான்னு அவர் சொல்லா இருக்காரு சப்போஸ் நிஜமா பண்ண யார் இது தேவி அம்மா பிரான்ஸ்ல இருந்து ஓகே ரைட் அப்ப அடுத்தது சரியா இதை பாருங்க மகேஸ்வரி அம்மா கங்கம் அவங்க பண்ணியிருப்பாங்களோ அவங்க பண்ணியிருப்பாங்களோ அதுவும் இல்லை சரி இப்போ அப்போ நீயே சொல்லு யார் பண்ணியிருப்பாங்க சரி இது யார் பண்ணியிருப்பாங்க நான் ப்ரோ நாங்கள் உங்கள்கிட்ட தூக்கி கொடுக்குற மட்டும் தான் நாக்கே இல்லை இப்போ நாங்கள் என்ன அறிவு ஞானியா இப்போ ரெண்டு கண்டுபிடிக்கும் சும்மா சொல்லுங்களேன் ப்ரோ உங்களை மீது அன்பும் பண்பும் அக்கறையும் இவ்வளவுக்கு கொண்டு செய்யக்கூடிய ஒருத்தங்கள்லாம் இருந்தால் அந்த பேஷண்ட் வந்து யாராக இருப்பாங்க யாராவது செஞ்சுருக்கலாம் ஒருவேளை கனடாமா அந்த கனடாமா யார் அந்த கனடாமா அட பாவி நீ தான் சொல்லியிருக்க முன்னாடி கண்ணில் ஒளிப்பிட்டு வந்தது நான் சொல்லியிருக்கேன் கனவு கண்டிக்கா கனடால ஒரு அம்மா வந்து கிஃப்ட் கொடுக்குறதா கனவில் பிரசாந்த் பிறந்த நாளுக்கு கனவில் கனடாவில் இருந்து வந்து கொடுக்கப்பட்ட கிஃப்ட் யார் அவர் அது வேற பிரச்சனை நான் யோசிக்கிறேன் கனடாவில் இருந்தா நம்பாவா எந்த பாட கனடாவில் இருந்து நான் என்ன உங்களை காட்டி எல்லா பேரும் வளர்ந்துட்டேனா கதையை மாத்தா போ இங்க பாரு கதையை மாத்தாத நீ ஓகே சரியா சரி அப்ப இதுல ரெண்டா அடுத்தது சரிங்க தான் இதையும் பாருங்க இது கொஞ்சம் கட்டா இருக்கு இது ஒரு தலா பெயிட்டா இருக்கு பெயிட்டானது போல தெரியல கண்ணனங்கள் பிரான்ஸ் கண்ணனங்கள் பிரான்ஸ் ஓகே இந்த 3 பேர்ல யார் செஞ்சிருப்பாங்க நான் கையெல்லாம் முறுக்க வேண்டியது தொஞ்சி தான் நான் முறுக்குனேன் சொல்லுங்க இப்ப சுருக்கி வந்து மூணு இடத்துல சப்போஸ் இதுக்குள்ள இருக்கிறவங்களை தான் சொல்லணும்லாம் கிடையாது அது அவருக்கு இருக்கிறாரு சப்போஸ் வெளியில இருக்க வேற யாராச்சும் பண்ணி இருக்கலாம்
நீங்க யாராச்சும் ஒருத்தவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க மனசு பாதிக்கப்படக்கூடாது. இவ்வளவு பண்ணிருக்காங்க. அந்த காஸ்ட்லியான கேக்கு நீங்க சொன்ன மாதிரி 7000 ரூபா, அந்த 7000 ரூபா, அந்த சாக்லேட்டு, அந்த 8000 ரூபா, அந்த கிளாஸ் இன்னும் அது அப்புறம் பார்க்கலாம்டா. ஐயோ அடப்பாய். அவன் ஏதோ காய்ச்சிக்கிறேன், இவன் ஏதோ லாச்சிக்கிறேன். அண்ணா இப்ப இதுல பாத்தீங்களா மாஸ்டர் 2 பட்டம் ஏன் கொடுத்துருக்காங்கண்டா அவங்க. இதான் மாஸ்டர்ன்றது. பாத்தியா நீங்க கதைக்குள்ளேயே வந்து அவன் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறான். இப்படின்றதுக்கு கிடையாது கண்டுபிடிக்கிற நிறைய பேரை சொல்லியிருப்பீங்க. இவர் தட்டை நினைக்கிறதுக்கு கிடையாது வந்து கண்டுபிடிச்சிருவாப்புல. இல்லடா எவ்வளவு அறிவு ஞானி நிப்பா நானே நீங்க மாஸ்டர் தானே ப்ரோ. அதை திறக்க பேட்டிய முடிஞ்சது ப்ரோ பில்ல தந்தாலும் பிரச்சனை இல்லை. எம்பளப்புக்கு வச்சு பில்ல தந்தா ப்ரோ மூளை என்ன சொல்லாங்க ப்ரோ. எனக்கு தெரியுமா ப்ரோ காசு கொடுத்த உடனே ஸ்டேஜ்ல வச்சு ஒருத்தன் பிரிச்சு பாப்பாங்கிறது. நாங்க தெரியும். அதான் இங்க வித்தியாசம். அதான் மாஸ்டர். அப்பதான் மாஸ்டர். இது சரியா பட்டம் கொடுத்துருக்கீங்க. கண்ணன் அங்கிள் பிரான்ஸ் அவர்தான் கிஷோட பர்த்டேங்க அவர்தான் செஞ்சது. ஓகே. ஆனால் நீங்கள் சப்ளை என்ன உங்கள் மனசு நோக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. நான் தெரியாத மாதிரி இருந்தேன். இவர்கிட்ட கேட்கணும் பிறகு அவனையும் காணுண்டாங்க. அவனை வந்து நாளைக்கு சமைக்கிறது கொண்டு செருப்பு பட்டு கிடக்கு சாமி ரூம் கதை அடைச்சு கிடக்கு. பெருசா போய் சொல்லியிருக்கேப்பா நீங்க. இல்லடா அதெல்லாம் போக கடைசா நான் அப்படி கடைசி அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதையும் கொடுப்போம் நம்ம. ஆனா இங்க நித்திர கண்ணுல கண்ணெல்லாம் சிவத்து கலங்கி அப்படியே என்ன கேட்டா எங்கடா அவங்க 2 பேரும் வந்து சரி அப்ப நான் நாளைக்கு அண்ணன் தான் இருந்தானே புறாக இல்லடா காட்டுக்கு போய் சரி என்னதுன்னா அதோட புறாக எடுத்து வர காட்டுக்கு போயிட்டேன். சரி என்று போய் அவன் நம்பியிருக்க மாட்டான். செருப்பு கண்டு இருந்தாலே காட்டுக்கு போறது இந்த பின்னால 8க்கு போறதுனால அவன் செருப்புலாம் போக மாட்டான். காட்டுக்கு போகும்போது செருப்பு போட்டுருவான். நான் செருப்பை காணவே இல்லை. சரி ஏதோ செய்யறாங்கன்னு சொல்லி இவன் போய் படுத்துட்டான். படுக்கல நீங்க ஏதோ செய்ய ரை பண்றீல். நான் படுத்த மாதிரி நடிச்சாப்ல. இல்ல அப்பதான் போன் வந்துச்சு. பெஸ்ட் கால் அம்மாவுக்கு ஒரு போன் வந்துச்சு. ஆமா ஆமா மகேஸ்வரி மகளோட ரைட் ஆன்லைன்ல வச்சிருக்காரு. அப்ப நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் ஆன்லைன்ல இது போன் சைலன்ஸ்ல இருக்கா? இல்ல ஆன்லைன்ல இருக்கு. நான் தான் சைலன்ஸ்ல போடுறேன். ஆன்லைன்ல இருக்கு சைலன்ஸ்ல போட்டு சரி ஓகே ப்ரோ. அடிக்கு தூசியில தட்டி விட்டோம். சரி ஓகே. நாங்கள் மறுபடியும் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். பிறந்த நாளை கில் பண்ணி அந்த விடிய சாந்திர ஒளிப்பி ஆக்கிலே சேர்ந்த காரணத்தினால் இன்றைய தினம் எனது பிறந்த நாளை சிறப்பித்து கண்ணனங்கள் குடும்பம் அதாவது உங்களை சொல்லுகின்றேன். அதோடு கண்ணனங்கள் பிரான்ஸ் அவருக்கும் நன்றி. மகேஸ்வரி அம்மாவுக்கும் தேவி அம்மாவுக்கும் எல்லாருக்கும் மற்றும் போன்ல விஷ் பண்றேன். கர்ணனோட கருணையானவங்களா இருக்காங்களே. சேனலுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு அவார்டு தந்திருக்காங்க. ஐயோ அந்த அவார்டு கொடுத்தது கூட கண்ணனங்கள் தான். கேக்கு பேபி அப்படிங்கிற அந்த ஒரு கேக்கு அந்த கிளாஸ் இதெல்லாம் கண்ணனங்கள் தான். சொன்னா நீ நம்பத்தான் வேணும், நம்பிதான் ஆகணும். கண்ணனங்கள் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணி கொடுன்றோம் சொல்லியிருப்பாரு. நீ ஏன் இந்த வடக்கு முடக்கு வேலை செஞ்ச நீ வா. சரி இப்ப கூட்டிட்டு வர்றா உள்ள போய். நீ கூட்டிட்டு வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வார் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்